அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ தான். இதில் பண்ணாக்கா நிறைய பேர் பண்ணாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட் வரும், பட்ஜெட்டில் பண்ணாக்கா ஒரு நல்ல நியூஸ் வரும், பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பண்ணாக்கா பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் பண்ணாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வரும், பிஜிடிஆர்பி பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதே மாதிரி பண்ண நியூ ஆனுவல் பிளானர் வரும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக பண்ணாக்கா பள்ளி கல்வித்துறையுடைய மானிய கோரிக்கை வந்தது. அந்த மானிய கோரிக்கையில் பண்ணாக்கா இவங்க கொள்கை விளக்கு குறிப்பு அப்படின்னு ஒரு புக்லெட் கொடுத்தாங்க. அந்த புக்லெட்டில் டிஆர்பியோடைய நிலை அப்படின்னு கொடுத்துட்டு அதில் பண்ணாக்கா ஒரு 3 போஸ்டிங்கை பற்றி மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பண்ணாக்கா நமக்கு பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அடுத்தது பண்ணாக்கா இன்னொன்று பண்ணாக்கா அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு எக்ஸாம் ஞாபகம் இல்லை. அது ரெண்டும். தேர்டு பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தினா நோட்டிஃபிகேஷன், இது 3 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் பண்ணாக்கா சட்டசபையில் பண்ணாக்கா பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் பண்ணாக்கா ராஜ்மோகன் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னாக்கா உடற்கல்வி ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், ஆனால் அது பண்ணாக்கா அந்த கொள்கை உறப்பு புக்லெட்டில் இல்லவே இல்லை அதை பற்றினது. அப்போ அதில் பண்ணாக்கா ஒரு 2700 வேக்கண்ட்டோ நம்ம சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ளஸ் பண்ணாக்கா பிஇஓ எக்ஸாம், இது ரெண்டுமே எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம். ஆனால் பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தினா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. அப்போ இந்த இயர் வருமா சார் அப்படின்னா இந்த இயர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. எவ்வளோ சார் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னாக்கா ஒரு 10% தான் பாசிபிலிட்டிஸ் இந்த இயர் வரத்துக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் சடனாக வந்துட்டா ஆச்சு, இல்லைன்னா வராது. அப்போ 90% பண்ணாக்கா வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரி, 90% வராது அப்படின்னா இந்த இயர் வராது, நெக்ஸ்ட் இயர் வருமா சார் அப்படின்னா இந்த இயருக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் கரெக்டாக பண்ணாக்கா 4 மந்த்து தான் இருக்குது மொத்தமாக. அப்போ இந்த 4 மந்த்தில் பண்ணாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் போட்டு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் போட்டு அதுக்கான எக்ஸாம் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு டிசம்பர் ஆகிடும். அப்போ நமக்கு பண்ணாக்கா ஜனவரி மந்த்து இப்போ டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு டிசம்பர் எண்டுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடுத்த இயருக்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்க புதுசாக வந்துருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேபி இந்த இயர் எண்டுலேயே நமக்கு டிசம்பர் மாதத்துலேயோ இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயோ அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வெளிவரும். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக பண்ணாக்கா நமக்கு பிஜிடிஆர்பி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணி காத்துட்ருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே பண்ணாக்கா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படின்றது பண்ணாக்கா ஈஸியாக கிளியர் பண்ணுற ஒரு எக்ஸாம் கிடையாது. அதுக்கு பண்ணாக்கா ஒரு தவம் இருக்கணும். எவ்வளோ நாள் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மாதம் படிக்கணும். அப்போ நமக்கு இந்த இயரில் பண்ணாக்கா நமக்கு 4 மந்த் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுனாலே அதில் ஒரு 90 நாள் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் ஒரு 3 மாதம். அப்போ நமக்கு எப்படி இருந்தாலே பண்ணாக்கா ஒரு 7 மந்த் இருக்குது இன்னும் பண்ணாக்கா எக்ஸாம் வரத்துக்கு. அதனால் பண்ணாக்கா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பண்ணாக்கா நமக்கு நல்லாவே தெரியும் நியூ சிலபஸ் ஹெவியாக இருக்குது. அப்போ ஹெவி சிலபஸில் பண்ணாக்கா படித்து முடிக்கணும். அதில் ஒரு 10 யூனிட் இருக்குது. ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கு பண்ணாக்கா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு படிக்கணும். சைக்காலஜி பண்ணாக்கா ஒரு 10 யூனிட் இருக்குது. ஜிகே பண்ணாக்கா ஒரு 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணாக்கா நிறைய கண்டென்ட் நம்ம படிக்கிறதுக்கு இருக்கிறதுனால நிறைய டைம் தேவைப்படும். கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த இயர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கறது அப்படின்றது வந்தால் லக்கு, வராது அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸு. வந்துச்சுன்னா பார்ப்போம். சரிங்களா? இதுதான் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஸ்டேட்டஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.